Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சட்ட நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், அதனுடைய 50-51 வசனங்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். In English, Luke chapter 23, verse 50 and 51. Now there was a man named Joseph, a member of the council, a good and upright man, who had not consented to their decision and action. He came from Judean town of Arimathea, and he himself was waiting for the kingdom of God. ഇവിടെ இங்க நான் பார்க்கிறோம், அரிமத்தியாவிலிருந்து வந்த ஒரு மனுஷர், அவருடைய பெயர் யோசேப்பு. அவர் யாருன்னு சொல்லும் போது அவரோட ஆலோசனைக்காரனா இருந்தார். அப்படி இருந்தால் he was a member of the council. அவர் ஒரு ஆலோசனைக்காரன் நான் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். மார்க்கு 16:15-43 கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரான தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. இங்க வாசிக்கிறோம் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அப்போது எல்லாராலும் கனம் பெற்ற எல்லாராலும் ஒரு பெயர் பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தான். யாரு? யோசேப்பு. ஆனால் உத்தமனாயிருந்தான், நீதிமானுமாயிருந்தான். எப்படி அப்படி உத்தமனும் நீதிமானுமாக காணப்பட்டார்? அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனாயிருந்தான். ஸ்தோத்திரம். அவரோட ஆலோசனைக்காரன் யூதர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார், அவர்களோடு கூட ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர் தான். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்த ஒரு மனுஷனாயிருந்தான். இன்றைக்கு நானும் நம்ம எந்த பதவியில இருந்தாலும், பொசிஷன்ல இருந்தாலும், நம்முடைய நோக்கம், நம்முடைய பர்பஸ் இதுவா இருக்கணும். the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த மனுஷனுக்கு இருந்தது. ஆதலால் அவர் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமா இருந்தார். அவர் ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தார் இல்லையா? ஆனாலும் யூதர்கள் முடிவெடுக்கிற, யூதர்கள் தீர்மானிக்கிற எல்லா ஆலோசனைக்கும் அவர் சம்மதியாது இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா செய்கைக்கும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? அவர் உண்மையான ஒரு ஆலோசனைக்காரன், ஆனால் அவர் ஒரு உத்தமனா இருந்தார், நீதிமானா இருந்தார், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனா இருந்தபடியினால் இந்த உலக பிரகாரம் உள்ள யூதர்கள் சொல்லுகிற எல்லா ஆலோசனைக்கும் வழங்காதிருக்கிறார். எல்லா ஆலோசனையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரரா இருக்கிறார். கர்த்தரே சொல்லுகிறார் 32:8 வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது தேவனாகிய கர்த்தர், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனைக்காரராக நம்மோடு கூட இருக்கும்போது, அவருடைய ஆலோசனையை மாத்திரம் நம்ம கேட்டு நடக்கும் போது, சில வேளை மனிதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாமல் நம்ம வாழ வேண்டிய நிலைமைகள் வரும். அந்த இடத்திலையும் நம்ம மனிதர்களுடைய ஆலோசனை வேணும், அவர்களுடைய ஆலோசனையின்படி வாழணும், மனிதர்களையும் பிரியப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதிபதிகளையும் பிரியப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அது போல தேவனையும் பிரியப்படுத்தணும். அப்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக, நீதிமான்களாக நமக்கு இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்துல இல்லை என்று அர்த்தம். இந்த நாட்கள்ல நம்ம எவ்வளவு ஆலோசனைக்காரா இருந்தாலும், நமக்கு எவ்வளவு புத்தி, ஞானம், உலக அறிவு எல்லாம் இருந்தாலும், ஹல்லேலூயா, தேவனுக்கு காத்திருக்கிற ஒருவர் ஸ்தோத்திரம் நிச்சயமாகவே உலக பிரகாரமான எல்லா ஆலோசனைக்கும் ஸ்தோத்திரம் தலை கொடுத்து இல்லாவிட்டால் அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்கள் செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு
ஆமென் ஜீசஸ். 27 ஆமென் ஸ்தோத்திரம். அதனுடைய 57 வாசிக்கிறோம். அவர் இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு பேர் கொண்ட அரிமத்திய ஊரனாகிய ஒரு மனுஷன். அப்போ அவர் இயேசுவுக்கு ஒரு சீஷனா இருந்தார். ஆமென். இயேசுவுக்கு சீஷனா இருந்தார் மட்டுமல்ல, ஐஸ்வர்யவானுமா இருந்தார். ஆனாலும் அவருடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாமும் இயேசுவை அவன் பின்பற்றுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும், எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும், நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யமா இருந்தால் நிச்சயமாகவே உலக பிரகாரமான சில காரியங்களை விட்டு வேறுபட்டு பரிசுத்தமாக வாழ நம்மால முடியும். அது போல யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதனுடைய 38 வாசிக்கிறோம். அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். அவன் உத்தரவு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போது இயேசுவினுடைய அவன் அந்தரங்க சீஷனுமா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல மார்க்கோ 15 வாசிக்கிறோம். பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டார். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், அவர் அந்தரங்க சீஷனா இருந்தார். யாருக்குமே தெரியாது அவர் இயேசுவினுடைய சீஷன் என்றார். ஆனால் இயேசு மதித்த பிறகு பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான், அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த மனுஷனுக்கு இயேசுவினுடைய அந்தரங்க சீஷனா இருந்தார். ஆனால் எவ்வளவு அன்பு இருந்தது பாருங்க. இப்போது இயேசுடைய சீஷர்கள் அங்கே 12 சீஷர்களை காணவில்லை. அவர்கள் எல்லாரும் பயந்து ஒரு அறைக்குள்ள இருக்கும்போது இந்த சீஷன் துணிந்து போய் இயேசுடைய சரீரத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் நிச்சயமாகவே நம்முடைய வெளி தோற்றம் அல்ல, நம்முடைய இருதயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்று கத்து பார்க்கிறார். முதலாவது நாம் பார்த்த காரியம், அவர் நல்ல ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தா கூட யூதர்கள் எடுக்கிற எல்லா ஆலோசனைக்கும் அவர் சம்மதிக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லா செய்திக்கும் அவர் உட்படவில்லை. அவர் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு கேரக்டராக இருந்தார். ஆதலால் அவர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாக காணப்பட்டார். அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற மனுஷனா இருந்தார். இயேசுடைய சீஷரா இருந்தார். இயேசுவிடத்தில் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். வைராக்கியமாக துணிகரமாக ஆமென் ஸ்தோத்திரம் இயேசுவின் சரீரத்தை வாங்கி அது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இதுவரை ஒருவரை வைத்திராத அந்த புது கல்லறையிலே இயேசுவை கொண்டு அடக்கம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவர் இந்த வசனங்களை கேட்கும் போது நம்ம எப்போதும் அவன் ஜஸ்ட் அவன் ஹல்லேலூயா வாசிக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. ஆனால் அவருடைய குணங்களை பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தான் இருந்தார், ஐஸ்வர்யவானா இருந்தார். ஆனாலும் அவர் இயேசுடைய சீஷரா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு இயேசுவினிடத்திலே அவருடைய சீஷரை போல தேவனுக்கு முன்பாக பிள்ளைகளை போல தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவர்களாக நாமும் மாறுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில்லாமல் இயேசுத்தை வழி நடத்துகிற உங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நீர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரராக இருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய ஆலோசனையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோங்க தாவே. இந்த வசனத்தின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய உத்தம சீஷர்களாக மாற அப்ப அந்த ராஜ்யத்திற்காக நாங்கள் காத்திருந்து கத்தாவே அப்பா ஸ்தோத்திர நீதியின் பலனால நிரப்பப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் அன்புல நிலைநிற்கிறவர்களாக மாற எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காக நாங்கள் வாழ உண்மை பிரியப்படுத்தவர்களாக மாற கத்தாவே. உலகத்தின் ஆலோசனைப்படி அல்ல, மனிதர்களுடைய ஆலோசனைப்படி அல்ல கத்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி உங்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஆமென் ஒவ்வொருவரின் மன விருப்பத்தின்படி தந்திரலை ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.